தமிழ்த்தாய் பெற்றெடுத்த தவ புதல்வராம் எங்கள் இனிய திருப்பூர் கிருஷ்ணன் உள்ளிட்ட இந்த அவையில் இருக்கின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். ஜாலா அவர்கள் மிக அருமையான ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். 2 புத்தகம். அதில் ஒரு புத்தகம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் படித்து பார்த்தேன். கர்மாவை பற்றிய அழகான நூல். அவங்க ஒரு பெரிய டீச்சராக இருக்காங்க. ஐ கேன் ஒன்லி டெல் ஹர் ஆஸ் எ டீச்சர், மேடம் ஐ கான் த்ரூ தி புக். நீங்கள் வழக்கம் போல் பசங்களுக்கு கேட்குற மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா நான் வந்து எந்த பதில் வேணாலும் கொடுத்து நிறைய 100க்கு 100 மார்க் வாங்க நான் தயாராக இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து ரசித்து படித்த ஒரு சில புத்தகங்களில் இது ஒரு புத்தகம்னு சொல்லலாம். அவங்களுக்கு நேற்று ஃபோன்லேயும் பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். எனக்கு சில டாபிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் ஆர் அந்த லௌகிகமாக வாழ்க்கையில் வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் ரொம்ப எனக்கு எப்போவுமே எனக்கு வரும். இன்னொன்று அவங்க பண்ணியிருக்க ஒரு பெரிய ஒரு விஷயம், அவங்க தாத்தா எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு, எவ்வளோ பாடல்கள். அதே இந்த அவைக்கு வந்து வெளியில் கொண்டு வரணும்னு சொன்னால் அந்த மாதிரி புஸ்தகம் கொண்டு தானே முடியும் இல்லையா. அப்போ எனக்கே ஒரு சின்ன உறுத்தல் இருந்தது. நம்ம செய்யாத ஒரு காரியத்தை வந்து ஜாலா இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களே. பிறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை நம்மிடத்தில் இல்லை. ஸோ யாருக்கு பிறக்கணுங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கர்மாவாக தான் இருக்கும். கண்டிப்பாக கர்மா பலன் தான் இருக்கும். இந்த அரங்கம் வந்து இவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் பார்த்திங்கனாக்கா, முக்கியமான காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விளக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஒவ்வொருத்தருடைய முகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த தமிழோடு நீங்கள் வந்து அது என்னெல்லாம் வந்து தமிழோடு நீங்கள் விளையாடுறீங்க, என்னெல்லாம் தமிழை வந்து ரசிக்கிறீங்க, எத்தனை பேர் எத்தனை நூல்கள் எழுதியிருக்கீங்க, உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசம் அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்தால் பார்த்திங்கன்னா அந்த ஆடிட்டோரியம் வந்து இன்னும் பிரகாசமாக இருக்குதுன்னு நான் நினைக்கின்றேன். இந்த பேனாக்கள் பேரவைன்னு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி நம்மளெல்லாம் சேர்த்து கொண்டு வந்திருக்காரு. அந்த ஒரு மோகன்தாஸோடைய ஒரு இனிஷியேட்டிவ் இல்லைன்னு சொன்னால் உங்களை போன்ற ஒரு நல்மக்களுடைய அறிமுகம் எனக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்காது. மாற்றி 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 ஒரு 2 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு அடிக்கடி பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு யாருனால என்னை நண்பர் மோகன்தாஸ். மோகன்தாஸுக்கு பெரிய ஒரு கைத்தறி கொடுக்கலாம். இதுதான் நம்ம செய்ய முடியும். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சுதா அடுத்த ப்ரோக்ராம் என்ன பண்ணலாம், அடுத்த ப்ரோக்ராம் யார் கூப்பிடலாம், அந்த ப்ரோக்ராம் எப்படி நடத்தலாம். அதற்கு ஒரு தயாள புத்தி உள்ள தயாளன் ஒருத்தர் ரைட் ஹேண்டாக இருக்கார். அவர் ஏஐ நடமாடும் ஏஐ. அவர் நமக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனாக்கா, இது டாபிக் பெரிய டாபிக் தான், பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச டாபிக், அதே சமயத்தில் தெரியாத டாபிக். தெரிஞ்சது சில விஷயங்கள் புரியாது. என்ன மறுபிறவின்னு இருக்கா இல்லையா, போன பிறவியில் கிடைச்ச பாவத்தெல்லாம் வந்து இப்போ அனுபவிக்கிறது, அப்புறம் தாத்தா பண்ண பாவத்தை நான் அனுபவிக்கணுமா, மறுபிறவி இருக்கோ இல்லையோ, நம்ம பண்ணுற பாவத்தெல்லாம் புண்ணியத்தெல்லாம் பார்த்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு பஞ்சாபி கேசண்டிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, யாராவது அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு யாராவது பண்ண போகிறாங்களா, இதெல்லாம் பண்ணுறது தான் கடவுளுடைய வேலையா, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக இதெல்லாம் வேண்டாம், நிஜையில் வாழ்க்கையை வாழ்ந்தோமா, நல்லா பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் சார், இதெல்லாம் ஒன்றும் பித்தலாட்டங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கலாம். இன்ஃபேக்ட் அகிலா ஜாலா இவங்களுடைய நூலில் வந்து பார்த்திங்கனாக்கா, அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஷீ ஹஸ் டன் எ ரிசர்ச் ஆன் த டாபிக். அவங்களுக்கு இப்போவே நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிஹெச்டி கொடுத்துடலாம். இந்த கர்மா சமாச்சாரமாக இந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஷீ டிசர்வ்ஸ் எ பிஹெச்டி ஆன் த டாபிக். நல்லா கை தட்டலாம். பிகாஸ் நீங்கள் வாங்கி படிங்க. இங்கே வந்துருங்க அத்தனை பேரும் புஸ்தகங்கள் எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு தெரியாது எனக்கு. தயவு செஞ்சு நான் போகும்போது கண்டிப்பாக ஒரு புஸ்தகம் 200 ரூபா தான், கண்டிப்பாக வாங்கி நீ படிக்க முடியும். படித்தா நல்லா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு பசுமாடு எப்படி அந்த புல்லையும் வைக்கலையும் சாப்பிட்டுவிட்டு அந்த புண்ணாக்கெல்லாம் சாப்பிட்டுவிட்டு நமக்கு ஒரு பால் கொடுக்குது இல்லையா, நினச்சி பார்க்குறோமா மாட்டை பற்றி. அது சாப்பிட்றது புண்ணாக்கு, புல், வைக்கல், முடிஞ்சால் பேப்பர், இதையெல்லாம் சாப்பிட்டுவிட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இந்த புத்தகத்தை அவங்க கொண்டு வரணும்னு சொன்னால் அவங்க எவ்வளோ வந்து அதில் வந்து முயற்சி எடுத்துருக்கணும், நினச்சி பார்க்கணும். ஒரு 3 மாதமாக 2 மாதமாக அது வந்து பலவிதமான தகவல்களை திரட்டி, இது ஒரு நாவல் எழுதுகிற மாதிரி கிடையாது. ஏன்னா இது ரொம்ப டெலிகேட் டாபிக். இது யாரையா பற்றி கோட் பண்ணால் நான் கரெக்டாக தான் கோட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் அவங்க எத்தனை கோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கொட்டேஷன்ஸ். கர்மாவை பற்றி பகவத்கீதை என்ன சொல்கிறது, கர்மாவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா
பலவிதமான ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்க, கர்மாவை பற்றி பலவிதமான ரிலிஜியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, புத்திஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அப்புறம் பட்னத்தார் என்ன சொல்கிறாரு, திருமூலர் என்ன சொல்கிறாரு. அப்போ அத்தனை எடுத்து நம்ம படிக்க முடியுமா? முடியாது. பட் திருமூலர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, மிக அழகு மேடம், சும்மா சொல்லக்கூடாது. அத்தனை விஷயங்களையும் கோர்வையாக கொடுத்துரு. அதை தவிர அவங்களுடைய வாழ்க்கையில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வேறு சில இஷ்யூஸையும் எடுத்து அழகாக அதை பற்றி போட்டிருக்காங்க. பட் கர்மாவை பற்றி சொல்லும்பொழுது ரொம்ப சிம்பிள். நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் தான் பதில் சொல்லணும். காதருந்த ஊசியும் வராது காணும். யார் சொல்கிறாரு? பட்னத்தார் இல்லையா? காதருந்த ஊசியும் வராது காணும். போகும்போது காதருந்த ஊசியை கூட எடுத்து போகிறது இல்லைப்பா. ஸோ நம்ம பிறக்கும்போது நம்ம என்ன கொண்டு வரோம்? பிறக்கும்போது எஸ் சார், போகும்போது ஆர் யூ ஷூர்? வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கா அதுக்கு? ஐ திங்க் இட் இஸ் டோட்டலி ராங். பிறக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2 மூட்டை எடுத்து வரோம். இந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு பாவ மூட்டை, ஒரு புண்ணிய மூட்டை. போகும்போது நம்ம எந்த சொத்து பத்திரம் பணம் காசு எதையும் எடுத்து போக முடியாது. பட் வி டேக் வித் அஸ் அனதர் 2 மூட்டை எடுத்து போகிறோம். ஒன்று பாவ மூட்டை, ஒன்று புண்ணிய மூட்டை. இதுதான். ஸோ வரும்போது இந்த உலகத்துக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க 60 கிலோ பாவ மூட்டை, புண்ணியத்தில் ஒரு 40 கிலோன்னா இதுதான் நம்மளுடைய யோகா சார். வாங்க சார், வெல்கம். கலைமாமணி யோகா வந்திருக்காரு, வரவேற்கின்றோம். ஸோ பாவம் மூட்டையும் ஒன்று புண்ணிய மூட்டையும் கொண்டு வரோம். அப்போ இந்த பாவம் மூட்டையை நம்ம கொண்டு வந்துருக்கோம் இல்லையா? அதுதான் 3 விதமான கர்மாக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்காங்க. பிராரப்த கர்மா என்று சொன்னால் இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அது பிராரப்த கர்மா. சஞ்சீவ கர்மா என்று சொன்னால் இது வரைக்கும் என்ன அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்கோமோ பல ஜென்மங்களில் சஞ்சீவ கர்மாங்கிறோம். அதே மாதிரி 3வது அவர் கர்மா சொல்கிறோம். அதாவது ஃப்யூச்சருக்கு நம்ம அக்யூமுலேட் பண்ணுற சமாச்சாரங்கள்லாம் அது நேற்று இன்று நாளை மாதிரி. ரொம்ப சிம்பிள். ஸோ கண்டிப்பாக நாம் செய்த புண்ணியங்களை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கணும். இது எப்படின்னா பேங்க் ஐஓபி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குன்னா அதை நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண நல்ல செயல்கள் மூலமாக எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி எஃப்டியாக இருக்கிற மாதிரி போன ஜென்மத்தில் நம்ம பண்ண புண்ணியங்கள் நம்மளுடைய பாரம்பரியத்தில் மற்றவங்க பண்ணி புண்ணியம் சேர்ந்து நமக்கு புண்ணிய முட்டையாக கிடச்சிருக்கு. அதை ஜாலியாக இப்போ என்ஜாய் பண்ணுறோம். அதான் நினைக்கிறான். என்ன சில பேர் ஒன்றுமே ஒருத்தே கிடையாது, பண்ணுறது பூரா அக்கிரமாக பண்ணுறான், பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். என்ன சார் இது, நான் எல்லாம் நல்ல காரியம் பண்ணிகிட்ருக்கேன், நேர்மையாக இருக்கேன். அவர் சொன்னார் இல்லையா, மக்கள் குரல் சத்தியத்தை பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, நல்ல காரியத்தை பண்ணுங்க. சரிங்க, அதெல்லாம் பண்ணி நான் என்னத்தை கண்டேன்? அதெல்லாம் பண்ணி நான் கஷ்டம் தான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா அக்கிரமம் பண்ணுறவன் கோடி கோடியாக சம்பாதிச்சு ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கான்னு சொல்கிறான் இல்லையா? தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பாஸ்ட் கர்மா. தட் இஸ் த பாசிட்டிவ் கர்மா. அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறான். அந்த புண்ணிய மூட்டையெல்லாம் கரைஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் நேச்சுரலி ஹி வில் ஹேவ் டு அண்டர்கோ தி ப்ராப்ளம்ஸ். ஸோ அதே மாதிரி பாவம் இருந்தாக்க இந்த பாவத்தை கண்டிப்பாக நான் அனுபவித்து தான் கரைக்க வேண்டும். என்னுடைய சிஸ்டர் ஹேட் ஏ ஹேண்டிகேப் சைல்டு, ஸ்பாஸ்டிக் சைல்டு, 35 இயர்ஸ் வரைக்கும். ஒவ்வொரு நாளையும் என்கிட்ட அழுதுருவாங்க, ஆண்டமையே எனக்கு மட்டும் அந்த சோதனையை கொடுக்குறான். இந்த குழந்தையினால நான் எங்கேயும் வெளியில் போக முடியல, அதுக்கு பாத்ரூம் டாய்லெட்டே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 40 வயசு 35 வயசு 38 வயசுக்கு இந்த குழந்தை. நான் சொன்னேன், நீ என்ன பாவம் பண்ணியோமா தெரியாதுமா, அந்த பாவத்தை கண்டிப்பாக நீ அனுபவித்து தான் கரைக்கணும். ஃபீல் ஹாப்பி தட் யூ ஆர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீ கரைக்கிற அப்படிங்கிற ஒரு மனசு நிம்மதியோடு பண்ணது. தென் இட் வில் பிகம் பர்டன் வில் பி லெஸ். மேபி தட் நீ பண்ண சமாஜத்தை நாங்களும் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்ததுனால எங்கள் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீ அதெல்லாம் அனுபவிச்சிட்ருக்க. நான் சொன்னால் கொஞ்சம் மனசுக்கு உங்களுக்கு ஒரு கான்சலேஷனாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இது பழைய சமாச்சாரத்தில் இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் இந்த அனுபவிக்கும் பொழுது இவங்க சொன்ன பாயிண்ட்லலாம் என்ன எசன்ஸ்ன்னு கேட்டால் நம்ம அந்த இதில் கர்மாவிலேருந்து விடுபட முடியாவிட்டாலும் கூட அந்த கர்மாவை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய ஞானத்தினால அது ப்ராப்பராக நம்ம ஒரு மெச்சூர்ட் திங்கிங்கில் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி ஒரு பொறுமையாக ஃபேஸ் பண்ணும் பொழுது அந்த கர்மா நம்மளை அதிகமாக பாதிக்காது. எஸ் ஒய் ஸ்பெஷல் சைல்டு, காட் ஹஸ் சோசன் மீ ஃபார் எ ஸ்பெஷல் சைல்டு, ஐ வில் ட்ரீட் த சைல்டு அஸ் காட்.
அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறவங்க கூட ஈஸியாக இருக்கும். ஐயோ இந்த குழந்தை எப்போ தான் செத்து போகணும்னு தெரியலையே, கடவுள் என்னை இப்படி பாடுபடுத்துகிறாரே அப்படின்னு நினச்சானா அந்த ப்ராப்ளம் பிகம்ஸ் ஸ்டில் ஒரு நெகட்டிவ் திங்கிங் வந்துன்னா இன்னும் ஜாஸ்தியாகுது. சத்ய சாய் பாபாட்ட சார் ஆல்மோஸ்ட் நான் எவ்வளோ பேசுகிறேன் சார்? 5 minutes டைம் இருக்கா? ஒரு 5 minutes. ஸோ அதனால் சத்ய சாய் பாபாட்ட ஒருத்தர் கேட்குறாரு போய், பாபா என்னை பொறுத்த வரைக்கும் சத்ய சாய் பாபா இஸ் நம்பிக்கை தான். அவர் ஒரு அவதார், கலியுக அவதார்னு சொல்கிறோம். அவர் பண்ண மிராக்கிள்ஸ்னால இல்லை, எத்தனையோ பண்ணியிருக்காரு. ஒரு பிரத்யட்சமான தெய்வம்னு சொல்லலாம். எனக்கு வாழ்க்கையில் பல அனுபவங்கள் அவர் மூலியமாக எனக்கு கிடச்சிருக்கு. இந்த செயின் ஒன்று போட்டிருக்கேன் இப்போது, அது இப்போ இருக்கக்கூடிய பாபாவுடைய அவதாரம் சொல்லக்கூடியவர் வந்து என்கிட்ட அவர் 2 ஆப்பிள் எடுத்துகிட்டு போனேன். ஆப்பிளை தொட்டார், செயின் கன்வெர்ட் ஆச்சு. என் பாக்கெட்டில் வந்து இந்த ரெங்கலி வந்து 5-6 years முன்னாடி எதாவது அப்படின்னு சொல்கிறது இல்லை. எதுக்கு சொல்கிறோம்னா எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக வந்து இது வந்து எனக்கு கிடச்சிருக்கு, அதை இப்போ போட்டுட்ருக்கேன். இட் ஆட்ஸ் டு மை கான்ஃபிடென்ஸ். பாபா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் உனக்கு மோட்சம் கொடுக்க தயாராக இருக்கேன், பட் உன்னால் தாங்க முடியாது. அதாவது நீ இத்தனை ஜென்மத்தில் பண்ண பாவங்களெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த ஜென்மத்திலேயே நான் வந்து அதை கொடுத்தேன்னு சொன்னேன், என்ன ஆகும்? யூ கேன் நாட் ஃபேஸ் இட். உன்னோட தூக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து 20 கிலோ இருக்குன்னு சொன்னாக்க 2000 கிலோ தூக்கி உன் தலையில் வச்சேன்னாக்க தாங்க முடியுமா? அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸ்டாகர் பண்ணி ஒவ்வொரு ஜென்மாவுக்கும் நீ எந்த அளவுக்கு நீ பேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பகுத்து கொடுத்தா தான் உன்னால் சமாளிக்க முடியும். ஸோ எனக்கு ஈஸி தான், நான் நினச்சா பண்ண முடியும், பட் இன் யுவர் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இட் இஸ் நாட் குட். ஸோ ப்ராக்டிக்கலாக அவர் சொல்லிட்டுருக்கார். அதனால் ஜென்ம ஜென்மமாக நம்ம வந்து புண்ணியமாக இருந்தாலும் அதை நம்ம என்ஜாய் பண்ணி தான் கரைக்கணும், பாவத்தையும் அந்த மாதிரி தான் கரைக்கணும். அப்போ பாவ புண்ணியம் ரெண்டுமே எனக்கு வேண்டாம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். அல்டிமேட்லி ஐ வாண்ட் டு கோ டு எ ஸ்டேஜ் வேர் தேர் இஸ் நோ. ஏன்னா இவர் பட்னத்தார்னு சொல்கிறாரு, நீ பிறக்கிறதே கர்மா தான், இந்த பாடியே கர்மா தான் சொல்கிறாரு. அப்போ இந்த பாடியும் வேண்டாம், பிறவி வேண்டாங்கிற லெவலுக்கு நம்ம வரணும்னு சொன்னாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க பகவத்கீதையில், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணர் சொல்லக்கூடிய தீர்வு, என்னை நீ சரணாகதி அடைந்து விட்டால் நான் உன்னை உன்னுடைய கர்மாக்கிலிருந்து நான் காப்பாற்றுகின்றேன் என்று இதுவும் சொல்லியிருக்காங்க. இவெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கிறதா, நான் வெளியில் இருக்கிறதெல்லாம் பேச ஆரம்பிச்சேன்னா 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் எனிவேர் எக்ஸப்ட் பேஸ்ட் ஆப் ஆன் வாட் ஷி ஹஸ் கிவன். அவ்வளோ விஷயங்களை அவங்க கொடுத்துருக்காங்க. முக்கியமாக மகா பெரியவர், இந்த மகா பெரியவர் நினச்சாலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வி ஃபீல் ஸோ டிலைட்டட். அவர் ஒரு அபூர்வமான பிறவி, 100 வயசு இருந்தார் அவரும். அவர் வந்து கர்மா பற்றி என்ன சொல்கிறாருன்னு அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்க. உதாரணம், அவங்கெல்லாம் என்னங்கிட்ட இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் எல்லாருமே நிறைய அந்த தே வில் கோட் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். உதாரணத்து மூலியமாக திருவள்ளுவரே பார்த்தீங்கன்னா, திருக்குறளே பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் அது சொல்லும்போது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெரியவாள் சொல்கிறேன்னு கேட்டாக்க, நீங்கள் வந்து பக்கெட் தண்ணி விட்டு பக்கெட்டில் தண்ணியோடு இழுக்கிற, அந்த இழுக்கும்போது என்ன ஆகுது, அந்த தண்ணிக்கு அடியில் வந்து அந்த வெயிட் இருக்கும்போது உன்னால் வந்து இழுக்கும்போது வெயிட் தெரியாது. பட் ஒன்ஸ் வந்து அந்த லெவல் வந்து தண்ணிக்கு மேலே வந்தாச்சுன்னா யூ ஃபீல் த வெயிட் ஆஃப் த பக்கெட். அதே சமாச்சாரம் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ இழுத்துக்கிட்டு தான் இருக்க, ஆனால் அது வந்து யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபீல் இட். அது மாதிரி தான் அவர் என்ன சொல்கிறாரு, கர்மாங்கிறது இந்த மாதிரி பக்கெட் தண்ணியில் வந்து நீ இழுக்கிற மாதிரி வச்சுக்கோ. பட் அது எப்படி வந்து அந்த பக்கெட் தண்ணி வந்து தண்ணிக்குள்ளே இருக்க முழுகிறதோ, உன்னுடைய ஞானத்தின் மூலமாக, உன்னுடைய அறிவின் மூலமாக, உன்னுடைய பக்தியின் மூலமாக அந்த பக்கெட் வாட்டரை வந்து நீ என்ன பண்ணு, தண்ணிக்குள்ளே இருக்கும்படியாக பார்த்துக்க. அப்போ யூ வில் நாட் ஃபீல் த பெயின் ஆஃப் கர்மா. ஸோ கர்மாலேருந்து உனக்கு விலக்கு கிடைக்காது. ஆனால் நீ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீ வந்து பண்ண முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த அழகான எக்ஸாம்பிள் எங்கேருந்து அவங்க எப்படி எடுத்தாங்களோ தெரியாது. எல்லார் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எசன்ஸை ஃபீலிங்காக வந்து அத்தனையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் சொன்னாக்க நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கடைசியாக வந்து எசன்ஸ் ஆஃப் கர்மா அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டாக்க, அகிலா ஜுவாலா ரொம்ப சிம்பிள். தீதும் நன்றும் பிறர் தர வரா.
we are only responsible for our own life and we have to take responsibility for our life. நம் வாழ்க்கை நம் கையில். எஸ், இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தி கர்மாஸ், இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம எப்படி நடக்கலாங்கிறதுக்கு நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. ப்ராபபிளி இதை யூஸ் பண்ணி அந்த கர்மாவை ஃபேஸ் பண்ணுறத விட ஃபேஸ் பண்ணவாரியே வருகின்ற ஜென்மாக்களுக்கு நிறைய புண்ணியத்தை அக்யூமுலேட் பண்ணலாமே. அந்த புண்ணியத்தை அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல சத் விஷயங்கள், நல்ல அன்னதானங்கள், நல்ல காரியங்கள், அஃப்கோர்ஸ் பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், யார் யாருக்கு சூட் ஆகுதோ அது மூலமாக பண்ணிக்கலாம். இதையெல்லாம் பண்ணுவது மூலமாக நம்மளுடைய புண்ணிய மூட்டையை ஏற்கனவே 60 கிலோ இருந்துன்னு சொன்னாக்க இன்னொரு 40 கிலோ இன்க்ரீஸ் பண்ணியாச்சுன்னாக்க போகும்போது ஹாப்பியாக ஒரு 100 கிலோ எடுத்து போகலாமே. பாவம் மூட்டையில் அட்லீஸ்ட் வில் சி we are not adding further to the sins. எதெல்லாம் பாவம் நமக்கு தெரியுது இல்லையா, மனசாட்சியை எடுத்து கொடுக்குது நமக்கு. இதை பண்ணாத, இது பண்ணாக்க பாவம். எங்கள் வேலைக்காரி இருந்தாங்க, ஒரு நாளைக்கு கேட்டேன் ரொம்ப சிம்பிளாக, ஒரு 500 ரூபா நோட்டு வந்து பேண்ட் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்தாங்க. நான் அப்போ சொன்னேன் அவங்கள்ட்ட, ஏம்மா உனக்கு இந்த ஏழ்மையில் இருக்கியே, இருந்தால் கூட எப்படிம்மா அந்த மாதிரி நியாயமாக எடுத்து கொடுக்குன்னு. சார், ஏற்கனவே நான் வந்து என்ன பாவம் பண்ணுன்னு தெரியல, அதனால தான் இந்த ஜென்மத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ இதை வேறு நான் திருடினேன்னாக்கா அடுத்த ஜென்மத்தில் இன்னும் நான் வந்து மோசமாக பிறப்பேன். அவங்களுக்குள்ள ஒரு சாதாரண ஒரு சமாச்சாரம் கூட பார்த்திங்கனாக்கா படித்த நம்ம பல பேருக்கு இருக்கிறது இல்லை. நம்ம நினச்சிட்ருக்கோம் வாழ்க்கையான இப்படி ஒன்றா பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கடைசியாக அவங்க சொல்கிற எசன்ஸ் என்ன கேட்டிங்கனாக்க, தட் இஸ் எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் இட்ஸ் ரியாக்ஷன். ஃபர்கெட் அபவுட் ரிலிஜன், சமாச்சாரங்கள், மறுஜென்மம், அதெல்லாம் மறந்துடுங்க. பட் ஜஸ்ட் ஃபாலோ தி ஃபிலாசபி. நாம் எதை செய்தாலும் அதற்கு ஒரு எதிர்வினை என்று கண்டிப்பாக உண்டு. எதை செய்கின்றோம் என்று சொன்னால் 3 இருக்குது. ஒன்று எண்ணங்கள், இன்னொன்று வார்த்தை, இன்னொன்று செயல். எண்ணம், வார்த்தை, செயல். உன் எண்ணம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய வார்த்தைகள் வரணும். வார்த்தையோடு சேர்த்து தான் உன்னுடைய செயலும் இருக்கும். அதை ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். ஸோ இந்த 3 நாளையும் நீங்கள் வந்து பாவம் பண்ணலாம், புண்ணியம் பண்ணலாம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல. மனசார நீ தப்பு நினச்சா கூட அது கூட பார்த்தீங்கன்னா தப்பு தான். ஸோ எண்ணம், அதுக்கப்புறம் வார்த்தைகள் அண்டு செயல், அது ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, எதை நம்ம செய்கிறோமோ அதுதான் விளைக்கும். ஆஸ் யூ சீட் யூ வில் ரீப். மிக்க நன்றி. போகும்போது எதுவும் கொண்டு போகப் போவதில்லை என்றார். ஆனால் நீங்கள் போகும்போது இந்த நூலை கொண்டு போக வேண்டும், அதுதான் முக்கியம். கர்மாவும் வாழ்வியலும் 210 ரூபாய்க்கானவுக்கு 150 ரூபாய்க்கும், இளம்பூரணர் படைப்புகள் 290, 200 ரூபாய்க்கும் நீங்கள் வாங்கி செல்லலாம். இது ஆடி மாதம் அல்லவா, அதனால் இந்த நூலுக்கும் தள்ளுபடி உண்டு. பருப்பில்லாமல் கல்யாணமா, நலத்திட்ட உதவிகள் இல்லாத பேனாக்கள் பேரவை விழாவா? பேனாக்கள் பேரவை நிறுவர் திரு NC மோகன்தாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.